நாளைக்கு நம்மளுடைய மண்டபத்தில் ஒரு திருமண விழா இருக்குது. இன்னைக்கு சாயந்தரம் வரவேற்பு நிகழ்ச்சி இருக்குது. சுமார் 1000 விருந்தினர்கள் பொதுமக்கள் வந்து அந்த விழாவில் கலந்துக்கக்கூடிய சூழ்நிலையில சமைக்கிறதுக்குன்னு கேஸ் சிலிண்டர் கேட்டபோது நேத்திக்கு மத்தியானத்திலிருந்து வணிகத்திற்கான பயன்படுத்தப்படும் கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற செய்தி கேட்டு நேரடியாக வந்து அந்த சிலிண்டர் கம்பெனியை கூப்பிட்டு அந்த உரிமையாளர்கிட்ட எனக்கு கேஸ் சிலிண்டர் வேணும்னு கேட்டபோது வணிக வளாகங்களுக்கு மற்றும் மண்டபங்களுக்கு கொடுக்க முடியாது, கல்லூரிகளுக்கும் மற்றும் மருத்துவமனைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க சொல்லி எங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு, அதனால உங்களுக்கு கொடுக்க இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மண்டபத்தை நவீனப்படுத்தி இப்போதைக்கு கேஸ் சிலிண்டர் மூலமாக சமைக்கிறதுக்கான உபகரணங்கள் தான் எங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு திடீர்னு மாற்று ஏற்பாடா விறகுல சமைக்கணும் அப்படின்னா அதற்கான உபகரணங்களும் எங்ககிட்ட இல்லை. வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடத்துபவர் என்ன பண்ணுவார்னு தெரியல. ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்தும் வாங்க முடியாது. ஏன்னா ஹோட்டல், கேன்டீன், மெஸ், மண்டபங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டு உபயோக சிலிண்டரும் 25 நாளைக்கு ஒரு தரம் தான் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. அப்போ இந்த வளைகுடா போர்னால வீட்டு உபயோக சிலிண்டரே 2 மாசம் கழிச்சுன்னா அந்த பயன்பாட்டிற்கான சிலிண்டரும் இல்லை, இப்போதே நம்ம வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரும் இல்லை. நாங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இங்க மட்டும்தான் இந்த நிலைமையா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எங்க மண்டபங்கள் மற்ற மாவட்டங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ அங்க இருக்கக்கூடிய மண்டபங்கள், அங்க இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மண்டபங்கள் உரிமையாளர்கிட்ட இருந்தும் இங்கேயும் இதே நிலைமை தான் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இந்த வளைகுடா போர்னால இதுக்கு என்னதான் தீர்வு, எங்க நிலைப்பாடு ஒரே நாள் இப்படி மாறிடுச்சு, அதற்கான உபகரணங்கள், விறகு, சமையலுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க ஹோட்டல் உரிமையாளர்கள், மெஸ் வச்சு நடத்துறவங்க, கேன்டீன் இவங்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கோம். இதுக்கு என்ன நிலைமை, தீர்வுங்கிறதும் எங்களுக்கு தெரியல. அனைத்து நாங்க வணிக பயன்பாட்டிற்குள்ள சிலிண்டர்கள் உபயோகப்படுத்துவோர் சார்பா இதன் மூலம் நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு தீர்வு செஞ்சு எங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் இந்த மூலம் ஒரு விண்ணப்பமாகவும் வைக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.